ஹாய் வியூவர்ஸ். லாஸ்ட் வீடியோல இந்த சேனல்ல பார்த்திருந்தீங்கன்னா, நீங்க வந்து சாரி ட்ரேப்பிங் பிகினர்ஸ் எப்படி கட்டணும் அண்ட் ஆல்சோ சாரி ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணி எப்படி கட்டணும்னு 2 வீடியோஸ் போட்டிருந்தேன். பார்க்காதவங்க கண்டிப்பா பார்த்துருங்க. இப்போ எந்த வுமன் வேணாலும் ஈஸியா கேரி பண்ற ஒரு அவுட்ஃபிட் அண்ட் சாரி வந்து எப்படி கட்டணும், எப்படி கேரி பண்ணணும்னு சில விஷயம் இருக்கு. ஸோ இந்த வீடியோல நம்ம அத தான் பார்க்க போறோம். 10 ஹேக் நான் சொல்லப் போறேன். இந்த ஹேக்ஸ நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, சாரி மேல உங்களுக்கே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து சாரி கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். ஸோ வாங்க இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹேக். சாரி கட்ட ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஹீல்ஸ் போட்டுட்டு சாரி கட்டுங்க. ஸோ எந்த அளவுக்கு ஹைட் வேணும், எந்த அளவுக்கு ஃப்ரில்ஸ் கீழ இறங்கி இருக்கணும்ன்றத வந்து நீங்க பார்த்து கட்ட முடியும். பிகாஸ் நீங்க கட்டினதுக்கு அப்புறம் ஹீல்ஸ் போட்டு நடக்கும்போது, உங்களால வந்து ப்ராப்பரா நடக்க முடியாது. அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். சாரி வந்து தடுக்கிற மாரிலாம் ஃபீல் ஆகும். ஸோ அத வந்து செக் பண்ணுங்க. செகண்ட் ஹேக். சாரி கட்டுறதுக்கு முன்னாடி சாரிய ப்ராப்பரா அயர்ன் பண்ணுங்க. அயர்ன் பண்ணிட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்க ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணிக்கலாம். ப்ரீ ப்ளீட்டிங் இல்லாம எனக்கு நார்மலாவே சாரி கட்டலாம் அப்டின்னா, நீங்க அயர்ன் பண்ணிட்டு கட்டுங்க. ஸோ சாரி வந்து ப்ராப்பரா உங்களுடைய பாடியோட ஃபிக்ஸ் ஆகி அண்ட் பார்க்கறதுக்கு நீட்டா இருக்கும். தேர்ட் ஹேக். சாரி கட்டுறீங்கன்னா, நீங்க வந்து இன்ஸ்கர்ட் போடுவீங்க. ஸோ இன்ஸ்கர்ட் போட்டுட்டு ஜஸ்ட் வந்து உங்களோட லெக்ஸ வந்து ஸ்ப்ரெட் பண்ணி பாருங்க. அதாவது உங்களால வாக் பண்ண முடியுதா? அப்டின்னு பார்த்துட்டு, ஸோ அதுக்கேத்த மாரி நல்லா டைட்டா வந்து நீங்க இன்ஸ்கர்ட்ட வந்து பண்ணிட்டு, அதுக்கப்புறமா சாரி கட்டுங்க. பிகாஸ் இன்ஸ்கர்ட் வந்து நீங்க ப்ராப்பரா பிளேஸ் பண்ணினா மட்டும் தான் உங்களால சாரி வந்து ஹோல் டேவும் வந்து ப்ராப்பரா இருக்கும். அண்ட் ரொம்ப லூஸா நீங்க இன்ஸ்கர்ட் போடும்போது உங்களால வந்து சாரிய ப்ராப்பரா ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு வந்து ஹோல் டேவும் அதுவே ஒரு டென்ஷனா இருக்கும். ஸோ அது நெக்ஸ்ட் ஹேக். நீங்க எப்பவுமே சாரி கட்டுறீங்க. பல்லு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ பல்லுக்கு ப்ளீட்ஸ் வைக்கும்போது ஃபர்ஸ்ட் பின் பண்ணிடுங்க. பிலோ த ஷோல்டர். அதாவது உங்களோட ஷோல்டர் கீழ இப்படி வருதுன்னா, இந்த இடத்துல நான் பின் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி பின் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பல்லு வந்து ப்ராப்பரா பிளேஸ் ஆகும். சோ இல்லன்னா ஒரு தடவையும் உங்களுக்கு வந்து அந்த பல்லு விழற மாரி இருக்கும். அகைன் அண்ட் அகைன் நீங்க பண்ண வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் பின் பண்ணிட்டு, லேட்டர் கூட நீங்க பின்ன எடுத்து விட்டுடலாம். ஒன்ஸ் நீங்க சாரி கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த பின் வந்து ரொம்ப பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா, அந்த பின்ன நீங்க எடுத்துடலாம். கட்டுறதுக்கு முன்னாடி வந்து நீங்க பின் வச்சுட்டு கட்டுங்க. உங்களுக்கு வந்து ப்ராப்பரா நீட்டா வரும். அந்த சாரி ட்ரேப்பிங் வீடியோல கூட நான் அத பண்ணியிருப்பேன். ஸோ அத நீங்க வந்து அந்த ஹேக்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஹேக் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க சாரி கட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ப்ளீட்ஸ் வைக்கணும். ஸோ இந்த இடத்துல வைக்கணும் அப்டின்னா, அந்த நாவல் கிட்ட வந்து கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் விட்டுட்டு, இந்த இடத்துல நாவலுக்கு பிலோ வந்து நீங்க பின் பண்ணிடுங்க. பின் பண்ணிட்டு, அதுக்கு மேல நீங்க சாரி கட்டி வைக்கும்போது கரெக்ட்டா இருக்கும். அண்ட் ரைட் சைட்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுடுங்க. ஸ்பேஸ் விட்டுட்டு, நீங்க வந்து பின்னாடி வந்து நீங்க அத வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ மிச்சம் இருக்கிற குளோத்த. அத வந்து சாரி ட்ரேப்பிங் வீடியோல பண்ணியிருப்பேன். சப்போஸ் நீங்க ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணிட்டு சாரி கட்டுறீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். பிகாஸ் ஆல்ரெடி வந்து நீங்க ப்ளீட்ஸ் வச்சுருவீங்க. ஜஸ்ட் வந்து நீங்க வெறும் இன்சர்ட் தான் பண்ண போறீங்க. லெஃப்ட்ல எப்பவுமே பின் பண்ணிட்டு, தென் யூ இன்சர்ட் இட். சப்போஸ் நீங்க வந்து சாரில டான்ஸ் பண்ணணும். ஏதோ ஒரு ஈவென்ட்ல பார்ட்டிசிபேட் பண்றீங்க. சாரி டான்ஸ் இருக்கு அப்டின்னா, எப்பவுமே வந்து இந்த பல்லுக்கு கீழ வந்து ஒரு பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு அர்ஜென்ட்க்கு என்ன ஆகும்னா, நீங்க வந்து இந்த இடத்துல இப்டி நீங்க சாரிய வந்து இங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு, தென் யூ கேன் டான்ஸ். அப்படி இல்லனாலும், நீங்க இந்த பல்லுக்கு வந்து எப்பவுமே இந்த இடத்துல ஒரு பின் போட்டுட்டு, நீங்க இப்படி டான்ஸ் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க ஒன்ஸ் சாரி கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா, இந்த ஃப்ரண்ட் சைட்ல வந்து ஒரு பல்லுவையும் ஒன் பை ஒன் கரெக்ட்டா அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க. ஸோ அது ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டா இருக்கும். ஸோ இது பாருங்க. ஸோ ஃப்ரண்ட் சைடு வந்து ரொம்ப நீட்டா உங்களுக்கு அரேஞ்ச் ஆகணும். அப்பனா தான் வந்து அந்த சாரி பார்க்கவே ஒரு லுக்கா இருக்கும். சாரி கட்டும்போது நம்ம ஃப்ரண்ட்ல ப்ளீட்ஸ் வைப்போம் இல்லையா? ஸோ ப்ளீட்ஸ் வைக்கும்போது எப்பவுமே வந்து சென்டர்ல வந்து இன்சர்ட் பண்ணாதீங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஷேப்பே வராது. இதுவே வந்து கொஞ்சம் சைடா நீங்க வந்து இன்சர்ட் பண்ணும்போது, இந்த இடத்துல ப்ராப்பர் ஷேப் வரும். ஸோ தட் இங்கேயும் பாருங்க இந்த இடத்துல இந்த மாதிரி நான் வந்து இருக்கு. ஸோ இந்த ப்ளீட்ஸ் வந்து இந்த இடத்துலயும் கரெக்ட்டா இருக்கணும். ஸோ அப்பதான் வந்து ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. வந்து சாரி கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற பல்லு வந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னா, இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு பின் பண்ணிக்கலாம். ஸோ தட் அது வந்து இறங்கவும் இறங்காது. மோஸ்ட்லி நீங்க வந்து ப்ராப்பரா அயர்ன் பண்ணிட்டாலே வந்து அந்த இடத்துல கரெக்ட்டா இருக்கும். ஃபிக்ஸ் ஆயிருக்கும். ப்ளீட்ஸ் வச்சு கட்டுறத விட, ஓப்பன் பல்லு விடுறது ரொம்ப பிடிக்கும். நெறைய விமென்க்கு ஆக்சுவலி பிடிக்கும். ஆனா ஓப்பன் பல்லு விடுறதுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா ஹோல் டே நான் ஓப்பன் பல்லுல எப்படி கேரி பண்றது? சப்போஸ் நீங்க ரிசப்ஷன் போனாலும் ஓப்பன் பல்லு உடைய அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களோட பல்லு டிசைன்ஸ் எல்லாம் அழகா காமிக்க முடியும். இதுவே வந்து இப்படி நீங்க வந்து ப்ளீட்ஸ் வச்சு கட்டிட்டீங்கன்னா, அந்த டிசைன்ஸ் எல்லாம் நம்ம ப்ராப்பரா பார்க்கவே முடியாது. ஜஸ்ட் வந்து நீங்க இந்த இடத்துல ஓப்பன் பல்லு இங்க வரைக்கும் வரும் இல்லையா? ஸோ அந்த ஓப்பன் பல்லுவோட உள்ள இருக்கிற அந்த மெட்டீரியலோட இந்த ஹிப்ல வந்து நீங்க பின் பண்ணிடுங்க. ஸோ பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உள்ள வச்சு பின் பண்ணிடுங்க. பின் பண்ணிட்டீங்கன்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்க இப்படி குனிஞ்சு எழுந்தாலுமே அந்த ஓப்பன் பல்லு கரெக்ட்டா அதே இடத்துல பிளேஸ்ல நிக்கும். அண்ட் சப்போஸ் உங்களுக்கு ஓப்பன் பல்லு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னாலும், ஒரே ஒரு
ப்ளீட்ஸ எடுத்து இப்படி இப்படி வச்சுட்டே நீங்க கூட இப்படி நடக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்டின்னா, லைக் பண்ணுங்க. ஆல்சோ என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் எல்லா வீடியோஸையும் வந்து தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. நெறைய வந்து ஃபேஷன் விளாக்ஸ், டிராவல் விளாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். ஸோ எல்லா வீடியோஸ் நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அண்ட் டெஃபினெட்லி உங்களோட சப்போர்ட்க்கு ரொம்ப நன்றி. அண்ட் நான் உங்கள வேற ஒரு வீடியோல பார்க்குறேன். அதுவரைக்கும் டாடா, பை பை.